கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்களை கூறி இந்த நாளின் தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இந்த நாளின் தியான பகுதி 91ஆம் சங்கீதம் 91. தியான வசனம் யோபின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யோபு 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஒரு வேலையாள் நிழலை வாஞ்சித்து ஒரு கூலிக்காரன் தன் கூலியை வர பார்த்திருக்கிறது போல என்பதாக வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நிலையான நிழலை குறித்து பார்த்தோம், நிலையற்ற நிழலை குறித்தும் நாம் தியானித்தோம். பலவித தீமைகளும் அபாயங்களும் நிறைந்த பாதுகாப்பற்ற ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் தெய்வ பிள்ளைகளாகிய நாம் கலங்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் ஆண்டவர் தாமே நமக்கு பாதுகாப்பையும் இளைப்பாறுதலையும் அளிக்கும் மறைவிடமாக, நிழலாக நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். அப்படி இந்த மெய்யான நிழலை நீங்களும் நானும் பற்றி கொள்ளுகின்ற பொழுது அதனுடைய மகத்துவமான செயல்களையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். மகத்துவமான செயல்களிலே ஒன்றுதான் ரட்சிப்பளிக்கும் நிழல், ரட்சிப்பை கொடுக்கின்ற இந்நிழல். இரட்சண்யத்தை நாம் அணிந்து கொள்ளும்படியாக ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதியின் சால்வையும் கொடுக்கும் ஒரு நிழலாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மெய்யான நிழலை அறியாத உலக ஜனங்கள் தங்களுடைய இன்னல்களில் தஞ்சம் புகுந்து கொள்ளும்படி நிலையற்ற நிழல்களை நாடி ஓடுகிறார்கள். அவை தற்காலிகமானதொரு நிவாரணத்தையே அவர்களுக்கு அளித்து பின்பு மாய்ந்து விடுகின்றன. இதை அறியாமல் அதிலே போய் அந்த மாய வலையிலே சிக்கிக்கொள்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். இயற்கையாக இந்த உலகத்திலே சூரிய வெளிச்சத்தினால் உண்டாகும் ஒரு மரத்தின் நிழலோ அல்லது ஒரு கட்டடத்தின் நிழலோ ஒரு மலையின் நிழலோ ஒரே இடத்தில் நிலையாக தரித்திராமல் பூமிக்கு மேலே சூரியன் இருக்கும் திசைக்கேற்ப மாறிக்கொண்டே இருந்து அது அஸ்தமிக்கும் போது மாய்ந்து போய் விடுகிறதல்லவா? உலக மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நம்பி தஞ்சம் புகுந்து கொள்ளும் அவர்கள் வாஞ்சிக்கின்ற அத்தனை நிழல்களும் அவைகளை போன்றவையே என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அவைகளால் மனிதருக்கு நிரந்தரமான இளைப்பாறுதலையோ பாதுகாப்பையோ மன அமைதியையோ கொடுக்க முடியாது. இவ்வித நிலையற்ற நிழல்கள் மத்தியில் என்றும் நீங்காத மெய்யான நிழலாயிருக்கிற ஆண்டவராகிய கர்த்தரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்களுக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் பாதுகாப்பும் இளைப்பாறுதலும் உண்டு. அவர்கள் இந்த உலகத்திலும் மறுமையிலும் ஏராளமான ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்கக்கூடியவர்களாய் காணப்படுவார்கள். ஆகவே நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரா சகோதரி, இந்த மெய்யான நிழலின் மகத்தான செயல்களுள் ஒரு சிலவற்றை நாம் தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. முதலாவதாக நான் ஏற்கனவே சொன்னது போல ரட்சிப்பளிக்கும் நிழல். ரட்சிப்பளிக்கும் நிழல் இங்கு யோபு 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பாருங்கள். ஒரு வேலையாள் நிழலை வாஞ்சிப்பது போல. வெயிலில் வேலை செய்கிற ஒருவனுக்குத்தான் நிழலினுடைய அருமை தெரியும். பழமொழியாக கூட சொல்லுவார்கள் இல்லையா? நிழலின் அருமை வெயிலில் சென்றால்தான் தெரியும் என்று சொல்லி. வெயிலிலே முழுவதுமாய் சரீர உழைப்பை கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன் சற்று நேரம் கிடைக்கின்ற பொழுது ஒரு நிழலின் அந்த வாசனையை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி நிழலுக்கு ஓடி வருகிறதை நாம் பார்க்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கு யோபு அதைத்தான் குறிப்பிடுகிறார். இந்த வசனத்தின் மூல பதத்திற்குள்ளாக நாம் செல்வோம் என்றால் பல ஆங்கில மொழிபெயர்ப்புகளிலும் அந்த மூலத்தின் அடிப்படையிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அது சரியாக இருக்க வேண்டும் என்றால் இவ்விதமாக இருக்க வேண்டும். நிழலுக்காக ஏங்கி தவிக்கும் ஒரு அடிமையைப் போல என்ற அர்த்தத்தில் கூறப்பட்டுள்ளது. நிழலுக்காக ஏங்கி தவிக்கின்ற ஒரு அடிமையைப் போல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாவம் மனிதரை அடிமைப்படுத்தும் இயல்புடையதாய் இருக்கிறது. பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறான் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிசுத்த யோவான் 8:34 கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஒருவன் எதினால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ
அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே என்பதாக பேதுரு அப்போஸ்தலன் தன்னுடைய 2வது நிருபம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே குறிப்பிடுகிறார். எனவே நிழலுக்காக ஏங்கித் தவிக்கும் அடிமை என்பது பலவிதமான பாவங்களுக்கும் பாவ சிற்றின்பங்களுக்கும் அடிமைப்பட்டு அவற்றிலிருந்து வெளிவர துடித்து கொண்டிருக்கின்ற, வாஞ்சித்து தவிக்கின்ற ஒரு பாவியினுடைய நிலை வரைத்தான் இங்கே யோபு குறிப்பிடுகிறார். அதைத்தான் சொல்கிறார், நிழலுக்காக ஏங்கி தவிக்கும் ஒரு அடிமையைப் போல. துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள், அவர்களுக்கு சமாதானம் இல்லை என்பதாக ஏசாயா 57ஆம் அதிகாரம் 20 மற்றும் 21வது வசனங்களிலே எழுதப்பட்டுள்ளதை நாம் வாசிக்கிறோம். பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் மெய்யான இளைப்பாறுதலும் சமாதானமும் மற்றவர்களாகவே அலைந்து கொண்டிருப்பார்கள். பாரம் சுமந்து எங்கள் கழுத்து நோகிறது, எங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை, எங்களை விடுவிப்பார் இல்லை என்பதே அக்கிரமத்தால் பாரம் சுமந்து தவிக்கும் பாவிகளின் முறையிடுதலாக பரிசுத்த வேதம் குறிப்பிடுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்கள். ஏசாயா 1:4, ஐயோ பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாயிருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். இன்னும் தொடர்ந்து நாம் பார்ப்போம் என்றால் புலம்பல் 5ஆம் அதிகாரம் 5 மற்றும் 8வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். புலம்பல் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், பாரம் சுமந்து எங்கள் கழுத்து நோகிறது, நாங்கள் உழைக்கிறோம், எங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை. 8வது வசனம், அடிமைகள் எங்களை ஆளுகிறார்கள், எங்களை அவர்கள் கையிலிருந்து விடுவிப்பார் இல்லை. இது அவர்களுடைய கதறுதலாகவும் முறையிடுதலாகவும் அமைந்திருக்கிறது என்பதை நீங்களும் நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பிள்ளைகளை பார்த்துதான் ஆண்டவராகிய இயேசு அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்பதாக நாம் ஆண்டவர் அறைகுவல் விடுப்பதை பரிசுத்த மத்தேயு 11:28 மற்றும் யோவான் 6:37 வாசிக்கிறோம். கனிவோடு அழைக்கிற அவர் அண்டையிலே நீ நான் வருகின்ற பொழுது அவரை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் தங்களுடைய ஆத்துமாவில் மெய்யான இளைப்பாறுதலை கண்டடைகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அனுபவத்திற்குள்ளாக நீங்களும் நானும் வந்திருக்கிறோமா? அவர் அண்டையிலே வந்து அடிமைத்தனத்தினுடைய துக்க நிழல் நம்மை விட்டு நீங்கும்படியாக விடுவிக்கப்பட்டவர்களாக அந்த மெய்யான நிழலாக கண்மலை நிழலிலே நீங்களும் நானும் புகலிடம் பெற்றிருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். கண்மலையின் நிழலினில் புகலிடம் கண்டுகொண்டோம் என்று பாடுகிறோமே, அது நம்முடைய வாழ்க்கையிலே ஆமென்றும் ஆமெனென்றும் இருக்கிறதா? அர்த்தமுடையதாக இருக்கிறதா? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, மெய்யான இளைப்பாறுதலை கண்டடைவதற்கு அவர் உன்னையும் என்னையும் அழைக்கிறார். நீங்களும் நானும் அந்த இளைப்பாறுதலின் கோட்டிற்குள்ளாக வந்தவர்கள். ஆனால் இன்று ஏதோ ஒரு காரியத்தினாலே ஆண்டவரை விட்டுவிட்டு அடிமைத்தனத்திற்குள்ளாக நாம் சென்றிருப்போம் என்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன்னையும் என்னையும் என்னண்டை வரமாட்டாயா என்று அழைத்து கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் வருகிற ஒருவனும் புறம்பே தள்ளப்படுவதில்லை. இளையகுமாரனாக இளையகுமாரத்தியாக ஆண்டவரை விட்டு தூரம் சென்ற பிள்ளைகள் ஆண்டவரிடமாய் வந்த பொழுது இழந்து போன ஆசீர்வாதங்கள் அத்தனையும் அவர்களுக்கு திரும்ப ஆண்டவர் கொடுத்தாரே, அதே ஆண்டவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். உன்னையும் என்னையும் அழைக்கிறார். எந்த ஒரு சிறிய காரியம் ஆண்டவரை விட்டு உன்னை தூரமாக்கினாலும், ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு நீ பிரிக்கப்பட்டவனாக, பழையபடி அடிமைத்தனத்திற்குள்ளாக நீ இணைக்கப்பட்டவனாக, கட்டப்பட்டவனாக நீ இருந்தாலும், ஒருவேளை யார் என்னை விடுவிக்க முடியும்? பாவத்தின் அடிமைத்தனம் என்னை ஆண்டு கொண்டிருக்கிறது, யார் என்னை விடுதலையாக்குவார் என்று தவித்து கொண்டிருக்கிற நண்பனாக, சிநேகிதியாக நீ இருப்பாய் என்றால், இந்த வேளையிலேயும் ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். நீ வாஞ்சிக்கும் நிழல் கர்த்தராகிய இயேசுவில் மாத்திரமே இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள். உன்னுடைய சுயமுயற்சியினாலே, உலக ஆலோசனைகளினாலே, நண்பர்களுடைய ஆலோசனைகளினாலே நீ பெற்றுக்கொள்ளுகிற அந்த காரியங்களெல்லாம் உன்னை இன்னும் பாரப்படுத்துமே ஒழிய உனக்கு விடுதலையை கொடுக்க முடியாது. நீ வாஞ்சிக்கும் நிழல் ஆண்டவராகிய இயேசு மாத்திரமே. பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி அன்று ஆண்டவருடைய சமூகத்திலே
ஜெபித்ததைப் போல நீ நானும் அவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி நம்முடைய பாவங்களை மெய் மனஸ்தாபத்தோடு அவரிடத்திலே அறிக்கை செய்வோம் என்றால் அவர் ரட்சிப்பின் நிழலாக உன்னையும் என்னையும் ரட்சிப்பளித்து உனக்கும் எனக்கு இரட்சணிய சந்தோஷத்தை கொடுத்து இரட்சணியத்தின் சால்வையை வஸ்திரத்தை கொடுத்து நம்மை மேன்மைப்படுத்த வல்லமையுடையவராக இருக்கிறார். இந்த மேலான நிழலை நீ வாஞ்சிக்க மாட்டாயா? செபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை மனஸ்தாபத்தோடு இடத்துல அறிக்கை செய்கிறோம் அப்பா. எங்களுடைய அவல நிலையை கண்ணோக்கி பார்த்து எங்களுடைய பாவ பாரத்தை எங்களை விட்டு அகற்றி எங்களுக்கு பாவ மன்னிப்பையும் இளைப்பாறுதலையும் வரக்கூடிய நிழலே உம் பாதத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய புலம்பல் ஆனந்த களிப்பாக மாறட்டும். ஆழ்ந்த நிலையான சமாதானமும் மன அமைதியும் உம்மாலே என் உள்ளத்தில் நிரப்பப்படும்படியாய் அர்ப்பணிக்கிறேன். ஆசீர்வதியும் வழி நடத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.